இன்றைக்கி எப்படி ஒரு மசாலா இட்லி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க. காலைல நம்ம இட்லி மீந்து போச்சுன்னா அது நம்ம ஒரு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம அதை செஞ்சலாம். அதுக்கு தேவையான பொருள் எவ்வளோ இட்லி மீந்து இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 4 இட்லி எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுருக்கோம். அப்போ தேவையான கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்கிற இட்லியை இது மாதிரி நல்லா கத்தி வச்சோ இல்லை கையாலேயோ சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்ல நல்லா கொஞ்சம் தோசைக்கல் சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி எல்லாம் நல்லா ப்ரௌன் கலர் வரலையும் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வானலில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிட்டு கடுகு, அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அப்புறம் காரத்துக்கு காரப்பொடி, கரம் மசாலா, தேவையான உப்பு, கொஞ்சம் சிட்டிக்காய் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி துண்டை சேர்த்துக்கிட்டு ஒரு 4 அல்லது 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுனா நம்மளுக்கு சுவையான மசாலா இட்லி ரெடி. பவுலில் மாற்றியாச்சு. ஸோ சுவையான மசாலா இட்லி ரெடி.